ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தா, அதிர்ஷ்டம் அடிக்கும் நல்ல நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் உன்னை சேர்க்கப் போகிறேன். உன்னுடைய கோபம், அகங்காரம், நம்பிக்கையில்லா தன்மை அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு. எப்பொழுதுமே உன் வழி என்னை நோக்கியே இருக்கட்டும். இந்த உலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். என் பார்வையில்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் அடிக்கக்கூடிய நல்ல நிகழ்வும் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்தையும் உன் சாயப்பாதான் இயங்குகிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்திவிடு. பொறுமையாக இருந்து பார், நம்பிக்கையாக இருந்து பார். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் நான் சேர்த்து விடுகிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கிறது. அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். என்னுடைய நாமத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டே இரு. சாயப்பாவை மனதார நினைத்து கொண்டு உன் கடமையை செய்து கொண்டே இரு. அது போதும் குழந்தையே. உன்னை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டுமே. உடனடியாக நீ என்ன செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த செயலை செய்ய துவங்கு. வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாழ்வு உன்னை வந்தே தீரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய்விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். என்னுடைய அன்பான பிள்ளை நீ. எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில் தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி.
தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்து விட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து கிளம்பி விட்டேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இது நாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை.
என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த கர்மாவின் படிதான், எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நன்றாக யோசித்துப் பார். சற்று உன் வாழ்க்கையின் பிற்காலத்தை சிந்தித்துப் பார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. மனிதன் எப்படி சாவியே இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லையோ அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனையும் தீர்வே இல்லாத போராட்டங்களையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதுதான் உலக நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஏதாவது இருக்க முடியுமா? நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் அப்படி நிரந்தரமே இல்லாத தீர்வே இல்லாத பிரச்சனையை பார்த்து கொண்டு உன் சாயப்பா அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறாய் என்பது நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா அதை எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். எவ்வளவு சந்தோஷத்தையும் எவ்வளவு இன்பத்தையும் நீ அனுபவித்திருந்தாய். ஏதோ நீ செய்த பாவத்தால் தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சூழ்நிலைகளால் நீ மனம் வெதும்பி குழம்பி போய் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. யாரிடமும் இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்து விடவும் முடியாது, துன்பம் மட்டுமே நிலையாக எவரிடமும் இருந்து விடவும் முடியாது. இதுதான் உலக நியதி. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? பெரும் மகிழ்ச்சியின் உன் வாழ்க்கையில் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நீ விரும்பியதையெல்லாம் அடைந்தே தீருவாய். தேடி வந்த அதிர்ஷ்டம் உனக்காகவே உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? அது உன்னிடம் சேருவதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் போகிறேன். இன்ப அதிர்ச்சியோடு நீ திக்குமுக்காடப் போகிறாய். ரணங்களோடு தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நடைப்பிணமாக வாழ்வது போலத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த ரணங்கள், உன் மனதை அழுத்தும் அந்த ரணங்கள் அப்படியே இருந்துவிடும் என்று நீ நினைக்கிறாயா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட உனக்கு கவலை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் ஏன் இதுவெல்லாம் நடக்கவில்லை என்பதில்தான் உன் கவலையே அடங்கி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். உன் மனம் பற்றி நன்றாக அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது. உன்மேல் அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கும் யாரையும் அவர்களுடைய கண்ணீருக்கு நீ ஆளாகாதே. மறந்தும் கூட அவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய கோபத்தை தீண்டி பார்க்காதே.
இவை இரண்டுமே உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடை கற்களாகத்தான் இருக்கும், முன்னேற்ற கற்களாக எப்பொழுதுமே இருக்காது. இதை நம்பிக்கையோடு கடைப்பிடி. உன் வாழ்வில் வெற்றி என்னும் கனியை நீ மிக சுலபமாக எட்டி பறித்து சுவைக்கலாம். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். நான் இருக்கிறேன், சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருப்பாயா? நீ என்னிடம் உன் தேவைகளை சொன்னால்தான், வேண்டினால்தான், பிரார்த்தனையாக வைத்தால்தான் நான் உனக்கு செய்வேன் என்றில்லை. நீ மனதால் நினைத்தால் போதும், என் கண்களை ஒரு முறை பார்த்தால் போதும், சாயி என்று ஒரு முறை சொன்னாலே போதும், உனக்கு தேவைப்படுவதை, உனக்கு வேண்டியதை நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருப்பேன். உனக்கு எதை எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய எனக்கு மிக நன்றாகவே தெரியும். எனவே இப்படி கேட்டால்தான் அப்பா கொடுப்பாரோ? இப்படி பிரார்த்தனை செய்தால்தான் அப்பா நமக்காக மனம் இறங்குவாரோ? இப்படி விரதம் இருந்தால்தான் சாயப்பாவின் பார்வை நம் மீது படுவோ என்றெல்லாம் தவறாக எண்ணி விடாதே. நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பாவின் ஆசையும் அதுதான். நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான் கூறுவது என்னுடைய வாக்குப்படி நடந்து பார். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க ஏற்றங்களை நிச்சயமாக கண்குளிர காணலாம். அப்படி இருந்து பார், உன் வாழ்வு ஜொலிக்கும், பிரகாசமாக இருக்கும். ஆம் என் குழந்தையே, அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் வீசும். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இதோ இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கிறது. இது அற்புதமான வாய்ப்பு. மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியாது. முதலில் நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான். நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும், துன்பங்களும், சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு, தைரியமாக இரு, கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதே போல அன்பாக இருந்து பார், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மனவேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை, உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே.
இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன். உன்னுடைய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் மன போராட்டங்களையும் என்னிடம் கூறு என் குழந்தையே. உன் வேதனை அனைத்தையும் நான் தீர்ப்பேன். உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் அப்பா இருப்பேன். உன் மன போராட்டங்களையெல்லாம் விலக்கி வைப்பேன். வார்த்தைகளும் வாக்குகளும் பொய்யாகி போகும்போது உடைவது உறவுகள் மட்டுமல்ல, உண்மையான பாசம் வைத்த உள்ளங்களை உடைந்து போகிறது. கண்மணியே, உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் முழு அன்பையும் செலுத்துவது மிக முட்டாள்தனம் குழந்தையே. இந்த உலகில் உண்மையான பாசத்திற்கு கிடைக்கும் பரிசு கண்ணீர் துளிகள்தான். எனவே உன்னை போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் முழு அன்பையும் பாசத்தையும் கொட்டிவிட்டு பின் அவர்கள் சென்றால், உன்னை விட்டு விலகி சென்றால் ஏதோ வாழ்க்கையே முடிந்து விட்டது என போராடி புலம்புகிறாய். அப்படி இருக்காதே. மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு இருக்கவும் முடியாது. எனவே எதற்குமே கலங்காதே. உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. அனைத்துமே கனவாகிவிடுமோ என்று பயத்தில் இருந்த என் குழந்தைக்கு அனைத்தும் நிஜமாகப் போகும் அந்த சந்தோஷ தருணத்தை உன் கண் முன்னே காட்டப் போகிறேன். ஆனந்த களிப்பில் துள்ளி குதிக்கப் போகிறாய். ஆனந்த கண்ணீரோடு ஓடி வந்து எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது. நான் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறதே. என்னால் நம்பவே முடியவில்லை. என் கண்களாலும் இதை நம்பவே முடியவில்லை என்று என்னிடம் வந்து உன்னுடைய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளதான் போகிறாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். பார், மனவேதனையோடு இருக்கும் பொழுது என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுக பற்றுக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே குழம்பிக் கொண்டே இருக்காதே. ரசிக்க நினைக்கவும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறே இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நான் உனக்கு குருவாக ஒரு தகப்பனாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாப்படிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவே அளிப்பேன். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக போட்டுவிடு. எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. அதை வாங்கி கொண்டு என் பிள்ளைக்கு அதற்கு ஈடு இணையாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இதுவல்லவா வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை என்று நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக வழங்குவேன். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து உன்னை நான் விடுவித்து நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமான நீ என்னுடைய சொல்லை கேட்டு வாக்கை கேட்டு அன்பாகவும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் வாழ பழகு. நான் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன். கவலைப்படாதே. உன்னப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. எனக்காக நீ காத்திரு. உனக்காக நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறேன். காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திடு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் பிள்ளையே. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் காலம் இது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்?
உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். கஷ்டம் அதிகமாக வருகிறதே என்று வேதனைப்படாதே. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியை கூடிய விரைவில் உன் கைகளுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ இன்று பட்ட கஷ்டத்தைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, வருத்தப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயமாக வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளித் தருவேன். இமைப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. நிச்சயமாக நீ மகுடம் சூடுவாய். என் பிள்ளையே, உன்னை என் கைகளால் ஆசிர்வதித்து நான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். இந்த துன்பம் இன்னும் சில காலம் மட்டும்தான். பொறுமையாக பொறுத்துக்கொள் கண்மணியே. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டவே வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில்
உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.